கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கு 2018ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்தது. 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என சிறுவில்லிபுத்தூர் நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கியது. நிர்மலா தேவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்றும் தங்கள் தரப்பு இறுதி வாதங்களை தெரிவிக்க அவகாசம் வேண்டும் என்றும் வாதிட்டார். அதன்படி தண்டனை விவரங்கள் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்திருந்தார். செவ்வாய் காலை வழக்கு விசாரணையின் போது நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் வாதிடுகையில் நிர்மலா தேவி மீது காவல்துறை பதிவு செய்திருந்த 4 பிரிவுகளில் 2 பிரிவுகள் இந்த வழக்கிற்கு பொருந்தாது. அப்படி உள்ள போது நிர்மலா தேவி செய்த செயலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவிகள் எந்த வகையிலும் நேரடியாக பாதிக்கவில்லை. அதனால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தனது வாதத்தை முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் மாணவிகள் பாதிக்கப்படவில்லை, ஆனாலும் பாதிக்கப்படுவார்கள் என்றுதான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. துன்புறுத்தும் வகையில் பேசி குற்றத்திற்கு அழைத்ததே குற்றம்தான். சாட்சிகளிடம் விசாரணை முறையாக நடைபெற்றுள்ளது. எனவே இந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிர்மலா தேவிக்கு எந்த வகையிலும் தண்டனையை குறைத்துவிடக் கூடாது என தனது தரப்பு வாதத்தை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி பகவதி அம்பாள் சில மணி நேரங்கள் கழித்து தனது தீர்ப்பை வழங்கினார். அதன்படி பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக அறிவித்தார். நீதிபதி அளித்த தீர்ப்பின்படி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 5 பிரிவுகளின் கீழ் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. 370 பிரிவு 1 கீழ் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 370 பிரிவு 3 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. 5A பிரிவின் கீழ் 5 ஆண்டுகளும் 67 ஐடிபி பிரிவின் கீழ் 3 ஆண்டுகளும் 9 ஐடிபி பிரிவின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. இது ஏககால தண்டனை என்பதால் வழங்கப்பட்ட தண்டனையில் எது உச்சபட்ச தண்டனையோ அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற விதியின்படி 10 ஆண்டு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது. மேலும் மொத்தமாக 2,42,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இந்த அபராத தொகையை கட்டத் தவறினால் மேலும் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து நிர்மலா தேவி காவல்துறை வாகனத்தில் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பெண்கள் தண்டனை கைதி பிரிவில் அடைக்கப்பட்டார்.